அம்மா என்ன சொன்னாங்க? ஏன்னா நீங்க அடிக்கடி ரிப்பீட் பண்ண வேர்ட் எஃப்ஜே வந்து கிட்ட வந்தாலே, அம்மா அம்மா என்ன திட்டுவாங்க, அம்மா என்ன கொன்றுவாங்க இந்த மாரி தான் ம். சொன்னீங்க. அம்மா என்ன சொன்னாங்க? அம்மாவோட ரியாக்ஷன் என்னவாக இருந்தது? அம்மா வந்து ஒரு வீக் நிஜமாவே எனக்கு ட்ரெஸ்ஸே தரல. ஆமா. ஆமா. ஓகேவா? அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, "எனக்கு உன்ன பத்தி தெரியும். பட் ம். ஸ்டில் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிருக்கலாம். ஆ இந்த மாரி உரு உருன்னு தான் இருக்காங்க. பெருசா பேச மாட்றாங்க. ஓகே. அது சாப்பாடு செஞ்சுட்டாங்கன்னா, சாப்பாடு செஞ்சாச்சு. அவ்வளோதான். ம். ஏதாவது அப்படி ம் லைக் ஒரு ஒரு இன்னும் நானும் பெருசா நீங்களும் எக்ஸ்ப்ளைன் பண்ணல அவங்க கிட்ட. இப்போதைக்கு பிகாஸ் நானே ஒரு மாரி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆயிட்டேன். ம். பிகாஸ் பிம்பிள் எல்லாம் வந்துருச்சு. எனக்கு அவ்ளோ லைக் ஸ்ட்ரெஸ். நான் 2 டேஸ் நான் வந்து லைக் இன்னைக்கு தான் இன்டர்வியூஸ்க்கு தான் வெளில ம். வந்திருக்கேன். ரூம விட்டு வெளில வரல. நான் ஃபோனு, நானு அப்படின்னு தான் இருக்கேன். ம். ஸோ எனக்கு என் அம்மா என்னன்னா, ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ரொம்ப வச்சு அவங்கள ரொம்ப இது பண்ணி பிரஷரைஸ்ட். ப்ரெஷர் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு விதத்துல தெரியல. எனக்கு இப்போதைக்கு எனக்கு ஐ டோன்ட் நோ. எனக்கு வேற யாருன்னா கூட நான் போய் என்ன யார் என்ன சொன்னாலும், ம். இல்ல யார் என்ன பண்ணாலும் ஐ வில் பி லைக் சோ ஸ்ட்ராங். ஓகே. ஓகே பார்த்துக்கலாம் அப்படி ம். சொல்லிட்டு. பட் எனக்கு அவங்கன்னா மட்டும் கொஞ்சம் அ பிகாஸ் ஐ ஆல்வேஸ் சீ ஹர் லைக் மை கிட். அ ஓகே. நைஸ். ஸோ ஐ கான்ட் ஹர்ட் லைக் நான் ஏதாவது சொல்லி திருப்பி அவங்களுக்கு கஷ்டமாயிடுமோ! அவங்களா திட்டினாங்கன்னா கேட்டுப்போம். ஓகே. ஆனா சொல்லுவோம். திட்டாம இருக்க தான் இன்னும் ஹர்ட்டிங்கா இருக்கும் இல்லையா? ஆ அதுதான் கஷ்டமா ஓகே, இருக்கு. ஓகே. அது ஒரு மாரி அவாய்ட் பண்ணி அது கொஞ்சம் ஒரு மாரி இருக்கு. ம். அண்ணனும் அப்படிதான். அண்ணன் வந்து ஓகே விளையாடிட்டு ஆனா அம்மா வந்து இது சொன்னாங்க. எஃப்ஜேட்ட பேசக்கூடாது. ம். வெளியில வந்தா கான்டாக்ட்லாம் இருக்கக்கூடாது. நான் சொன்னேன், "அம்மா இட்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்." அம்மா சொன்னாங்க, "எனக்கும் புரியுது இட்ஸ் ம். ஃப்ரெண்ட்ஷிப். பட் ஸ்டில் ஆ பெட்டர்." ஆ அப்படி சொன்னாங்க. ம். அவ்வளோதான். ஓகே.